மூன்றாவது இந்த அனுபவம், இன்னொரு அனுபவம் இருக்குது. இது என்ன தெரியுமா? அவர்கள் என்ன செய்தார்கள்? வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். என்ன பண்ணாங்க? ஏற்கனவே பார்த்தோம். எதுக்காக புரோஜாதியர் கையில் ஒப்படைச்சாங்களாம்? மத்திய 20:19 வாசிச்சோம். எதுக்காக சிலுவையில் மத்திய புரோஜாதியர் கையில் ஒப்படைச்சாங்க? பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும். புரோஜாதியருடைய கடைசி வேலை என்ன? சிலுவையில் அறைதல். சிலுவையில் அறைதல்னா என்ன? நீ சொந்த ஜனங்க சொன்னி கேட்கலையா, திருந்தலையா, அடுத்து என்ன பண்ணாங்க? புரோஜாதியர் கையில் ஒப்படைச்சாங்களா? அவனும் அடிச்சு பார்த்தான், அவனும் பரியாசம் பண்ணி பார்த்தான். ஃபர்ஸ்ட் புரோஜாதியர் கிண்டல் பண்ணுவான், கேட்டுறணும். இல்லைன்னா பாலிமர் டிவியில் சொல்லுவான், அப்பயாவது கேட்டுறணும். எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி சொல்லுவாங்க, கேட்டுறணும். கேட்கலையா, நம்மளை தூக்கி என்ன பண்ணுவான்? அடுத்து சிலுவையில் அறைவான். சிலுவையில் அறைகிற அனுபவம் என்ன தெரியுமா? உங்களை இங்கே அங்கே அசைய விடாதபடிக்கு உங்கள் மாம்சத்தை உங்களை கேட்காமலேயே கொள்ளுவாங்க. நீங்களா திருந்தலைன்னா கர்த்தரா திருத்துவர். அப்படி ஒரு அனுபவம் ஒன்று வரும். அந்த அனுபவம் தான் உச்சம். என்ன பண்ணுவார்? எந்த பக்கமும் போக விட மாட்டார். அப்படியே எல்லா வாசலும் அடைஞ்சிருக்கும். கர்த்தர் ஒரு சிலரெல்லாம் ஊழியத்துக்கு கூப்பிட்றாருன்னு வச்சுக்கங்களேன். சில உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஊழியத்துக்கு கூப்பிடுவார். அந்த ஊழியத்துக்கு ஃபஸ்ட்டு எப்படி கூப்பிடுவார்? சபையிலேருந்து ஒரு அழைப்பு கொடுப்பார். சபையில் பேசும்போது யார் மூலயமோ இல்லை யாராவது ஜெபம் பண்ணும் போதோ தீர்க்க தரிசனமாக அழைப்பு கொடுப்பார். இவர் அதில் வந்துடணும். இவர் என்ன பண்ணோம்? உடனே போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த அழைப்புக்கு என்ன செவி சாய்க்கிறேன், அழைக்கிறது நீங்கள் தானா, நான் வந்துடுறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். இவர் கேட்க மாட்டார். இவர் என்ன பண்ணுவார்? என் குடும்பம் இருக்கிறது, என் பிள்ளைகள் இருக்கிறது, இதையெல்லாம் யார் கவனிப்பார்கள்? ஊழியத்துக்கு போனால் மாதம் 10,000 5,000 தேவை, இது யார் கொடுப்பா குடும்பத்தை நடத்துறதுக்கு? அதெல்லாம் நமக்கு சரியில்லை அப்படிம்பாரு. இப்போ கர்த்தர் என்ன பண்ணுவார்? புறஜாதியார் கையில் ஒப்படைப்பார். என்ன ஆகும்? பிஸ்னஸ் டல்லாகும். நமக்கு விரோதமாக இன்னொரு பிஸ்னஸ் மேனை உருவாக்குவார். அவன் நமக்கு விரோதமாகவே நல்ல வருவான். நாம் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இவர்களுக்கு ஒன்றும் நடக்காது, அவன் சூப்பராக வருவான். நம்ம பிஸ்னஸ் டல்லாகிட்டே போகும். இது புறஜாதியார்ட்ட ஒப்படைக்கிறது. இப்போ என்ன ஆகும்? இப்போயாவது நீங்கள் அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து என்ன செஞ்சிடணும்? வந்திருக்கணும். இவர் வரமாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? போராடி பார்ப்பாங்க ஆண்டவர்கிட்ட போராடி பிஸ்னஸில் டாக்டிஸை யூஸ் பண்ணி கர்த்தர் பார்ப்பாரு. ஓ, இந்த கை கால் நல்லா இருக்கிறதுனால தான் நீ இப்படி பண்ணுறியோ, சிலுவையில் அரைஞ்சிருவோம். எல்லா பக்கத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவார். கடன் தலைக்கு மேலே போயிடும். இப்போ சொல்லுவான், எந்த பக்கமும் போக முடியல, முன்னாடி போனாலும் அடைக்கிறாரு, பின்னாடி போனாலும் அடைக்கிறாரு, நான் என்ன செய்வேன்? சிலுவையில் அறைந்திருக்கிறார் என்ற அர்த்தம். அப்பதான் அவனுக்கு தோணும், ஏன் இப்படிலாம் நடக்குது? ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை அப்பயே கூப்பிட்டேன்னா, ஆமாம் வந்திருக்கலாமா, வரல, அதனால தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். இப்போ எப்படி வருவான்? எல்லா கடனோட, பிரச்சனையோட, உபத்திரவத்தோட ஆனால் ஊழியத்துக்கு வந்துடுவான். அது சிலுவையில் அரைஞ்சிருவார். அதெல்லாம் பக்கம் அரைஞ்சிருவார். அவனா ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை கிருபை தாங்கப்பான்னு ஒப்பு கொடுத்து வந்துடுவான். ஆனால் இப்போ இந்த ஊழியம் எப்படி நடக்கும்னா பிரச்சனையோடு நடக்கும். இந்த பிரச்சனை இல்லாமல் நடக்கிறதுக்கு தான் எப்போ கூப்பிட்டாரு? சொந்த ஜனத்தை வச்சு கூப்பிட்டாரு. அப்பயே வந்திருக்கணும். நிறைய பேர்கிட்ட நம்ம சுவிசேஷம் சொல்லுவோமா? கேட்க மாட்டான். சுவிசேஷம் சொன்னா அது எப்படி? எங்களும் நாலாம் சபைக்கு வரவே மாட்டேன். சிலர்லாம் சொல்லுவான், செத்தாலும் வரமாட்டேன். அப்படியா? ஆண்டவர் வர வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், ஒரு டேர்னிங் பாயிண்ட் வச்சுருப்பார். நான் சொல்கிற டேர்னிங் பாயிண்ட்னா ஒரு கார்னர். எங்கேயாவது ஒரு இடத்துல வண்டி ஸ்கிட் ஆயிரும். டொடக்குன்னு வண்டி ஸ்கிட் ஆனோடனே கை முறுக்கிக்கும். முறுக்கின உடனே கையெல்லாம் போன உடனே டாக்டர் சொல்வார், என்னால் இதை சரி பண்ணவே முடியாது, காட் இஸ் கிரேட், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம இதுக்கு செலவு பண்ணோம்னா 3 லட்சம் 4 லட்சம் ஆகும், நீங்கள் பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் பண்ணுவோம்பா. இப்போ இதான் யார்கிட்ட வருவான்? பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணுவான். பாஸ்ட்டு கை இந்த மாதிரி முறுக்கிக்கிட்டு கொஸ்டின் மார்க் சைஸில் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பாஸ்டர் வருவார். வந்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்வார், நான் உன்னை நல்லபடியாக கூப்பிட்டேன், நீ நேர் கையாக இருக்கும் போதே வந்திருக்கலாம், வரல, கை கோணலாகி போச்சு. இப்போ சொல்லுவான், ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்பா, வந்துடுவான். ஆனால் லைஃப் லாங் சொல்லுவான், கை நல்லா இருந்துச்சு, இப்படி ஆண்டவர் என்னை கோணலாக்கி கொண்டு வந்தார். இல்லை, நேராக்கி தான் கொண்டாந்தார், நீ வரல. சிலரெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான், சொன்னால் திருந்த மாட்டான். அவனுக்கு ஒரு சிலுவை ஒன்று வச்சிருப்பார். அந்த சிலுவை இருந்தால் தான் அவன் வருவான். பாருங்களேன்,
மாம்சத்தை சா அப்படின்னா கேட்க மாட்டான். அவனை தூக்கி என்ன பண்ணிடுவார்? சிலுவையில் மாட்டிடுவார். அது அசைய முடியாத இடம். கை கால் எல்லாம் அசைஞ்சு டாணி அடிச்சிருவாங்க. இனி வாய் மட்டும் திறந்துருக்கும். கத்தறதுக்காக விட்டு வச்சிருக்காரு. என் தேவனே என் தேவனே கத்தறதுக்கு வச்சிருக்காரு. அது இல்லாட்டி நீங்கள் ரொம்ப கஷ்டம் இல்லை. யார் நீங்கள் அதை கத்தனா தான் நீங்கள் என்ன நிலைமையில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? சில நேரத்தில் அப்படி ஆண்டவர் ஆணியில் அடிச்சிருவார். அடித்து புறஜாதியர்களை ஒப்படைச்சி அவன் நொறுக்கி எடுப்பான் பாருங்களேன். இவர் எந்த பக்கம் போகிறதுனே தெரியாது. ஆண்டவரே என்னை ஏன்பா இப்படி நடத்துறீங்க? முன்னாடியும் போட மாட்டீங்க, பின்னாடியும் வர விட மாட்டீங்க. ஆமாம், அதுக்கு தான் நான் தான். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஆண்டவர் ஒரு நாளும் நான் பிசாசை அனுப்புனேன்னு சொல்ல மாட்டார். அவர் சொல்லுவார் நான் தான், நானே. பல நேரங்களில் கர்த்தர் அதை செய்வார். பாருங்கள், யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்துட்டாரா? இப்போ இந்த சொப்பனத்தை நிறைவேற்றணும். ஆனால் யோசேப்புக்கு சொப்பனத்தை நிறைவேற்றணும்னா இஸ்ரவேலில் வச்சு என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. கானான் தேசத்தில் வச்சு அவனை என்ன செய்ய முடியாது? ஏன் நிறைவேற்ற முடியாதுன்னா, கானான் தேசத்தில் ராஜாவே கிடையாது. ராஜான்னு ஒருத்தர் இருந்தால் தான் அந்த ஸ்தானத்துக்கு யாரை கொண்டு வர முடியும்? யோசேப்பை கொண்டு வர முடியும். அப்படி ஒரு ஸ்தானமே எங்கே இல்லை. அப்போ 11 பேர் இவனை வணங்கணும்னா இவன் ராஜா ஸ்தானத்துக்கு போகணும். அப்படி ஒரு ஸ்தானம் எங்கே இல்லை? கானான் தேசத்தில் அப்படி ஒரு போஸ்டிங்கே கிடையாது. இப்போ கர்த்தர் பார்க்குறாரு, இந்த போஸ்டிங் இருக்கிற இடத்துக்கு இவனை கூட்டிகிட்டு போனோம். இப்போ இவனை போய் நீ எகிப்துக்கு போ அப்படின்னா என்ன சொல்லுவான்? என் தகப்பனை விட்டு நான் போக மாட்டேன், எங்கள் அப்பா என்னை நேசிக்கிறார். கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவார். பலவர்ண ஆடை தச்சு போட்டிருக்காரு. எங்கள் அப்பாவை நான் எப்படி பிரிவேன்? அப்படியா? நீ லைக் பண்ண மாட்டேன். என்ன செய்யலாம்? சொந்த ஜனங்கிட்ட கொடுத்துரு. யாரு ஃபர்ஸ்ட்? யாரு? சகோதரர்கள். அடிச்சு நொறுக்கி எங்கே போடுவான்? குழியில் போட்டுருவான். அடுத்து யார்கிட்ட ஒப்படைச்சான்? இஸ்மவேலர்கள், புறஜாதியார்ட்ட ஒப்படைச்சிட்டான். இப்போ அவன் கொண்டு போய் எங்கே ஒப்படைச்சிட்டான்? எகிப்தில் கொண்டு போய் விட்டுட்டான். இப்போ எகிப்துக்கு போன உடனே நம்ம நினச்சிட்டோம், போர்த்திபார் வீட்டுக்கு வந்தோடனே ஓகே, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, ஊர் ஊராக வெயிலில் ஆடு மேய்க்கிறதுக்கு பதிலாக வீட்டிலே நம்ம என்ன பண்ணிடலாம், கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நல்ல 3 வேளைக்கும் சாப்பாடு. ராஜா அந்த வீட்டு தலைவர் வேறு நம்மளை என்ன செய்கிறாரு? ரொம்ப நம்புறாரு. அதனால காசு பணம்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. வீட்டில் மனைவியை தவிர மற்றெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு. ஓகே, நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கோம். கேட்டால் எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம்? நான் தான் அந்த வீட்டுக்கே தலைவர் மாதிரி இருக்கிறேன். தலைவர் இல்லை, ஆனால் தலைவர் மாதிரி இருக்கேன். நல்ல ஜாலியாக இருக்கிறேன். ஃபோன் பண்ணும்போது சொல்லுவான், சிங்கப்பூரில் சூப்பராக வேலை பார்க்குறேன், சவுதியில் அருமையாக இருக்கு, காலைல வேலைக்கு போனால் சாயங்காலம் வந்தோம்னா என்ன சாப்பாடு. ஆண்டவர் அங்கே ஒரு ஆளை எழுப்புவார். இக்காமான்னு ஒன்று இருக்கு அங்கே. சவுதி போனவங்களுக்கு தெரியும். சில ஆட்கள்லாம் திரும்பி வாடனா வரமாட்டான் பாருங்களேன். வாப்பா ஊழியத்துக்குன்னா வரமாட்டான். உடனே இவன் என்ன சொல்லுவான்? நம்ம அங்கே நல்ல சம்பளம், 3 வேளை சாப்பாடு, பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறான், கூட்டிகிட்டு வந்து விடுறான், நமக்கு என்னங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியா? நான் அது ஒரு ராஜாவை எழுப்புறேன் பாரு. அங்கே ஒரு ராஜா வருவான் சவுதியில். அவன் என்ன பண்ணுவான்? எவ்வளோப்பா மாசானா 1000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கோம், 3000 ரூபா கட்டுமா. ஐயோ, என்ன திடீர்னு 3 மடங்கு ஏற்றிட்டீங்க? இருந்தா இருப்போனா போம்பா. சரி, நாங்கள் 3000 ரூபா கட்டுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த மாதம் 6000 கட்டும்பா. இன்னும் இப்படி சொல்கிறீங்க, நான் போகிறேன். அதுக்கு தாண்டா எழுப்பியிருக்கேன் அவனை. நான் உன்னை நல்லா கூப்பிடும் போது நீ வரல, இனி உன்னை இப்படி தான் கொண்டாடுவேன். இப்போ இவர் நினச்சிக்கிட்டார் யோசேப்பு, ஓ போர்த்திபார் வீடு சூப்பர், அருமை. கர்த்தர் பார்த்தாரு, சிலுவையில் கொண்டு போனதான் இவன் சரி வருவான் போல தெரியுன்னு தூக்கி எங்கே போட்டார்? ஜெயிலில் போட்டார். நல்லா போட்டு தனி ரூமில் போட்டு பூட்டி விட்டாங்க. இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் முடியாது, இப்படி ஜன்னல் கம்பியில் பார்த்துக்கலாம். இவர் நினைப்பார், ஆண்டவரே என்னை ஏன்பா தூக்கி இங்கே போட்டீங்க? நீ ராஜாவாகணும்னா இங்கே தான்ப்பா வரணும். சில நேரங்களில் கர்த்தர் உன்னை உயர்த்த வேண்டும் என்றார். சிலுவையின் அனுபவம் வராமல் உனக்கு உயர்வே வராது. ஏன் சிலுவைக்குள்ள நடத்துறீங்க? உன் மாம்சம் சாகணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீ உயர்த்தப்பட வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். தேவன் உயர்த்துகிற எந்த பரிசுத்தவான்களையும் எந்த விசுவாசியும் வனாந்தரத்தின் பாதை இல்லாமல் கர்த்தர் கொண்டு வரவே மாட்டார். டோட்டல் பைபிளில் கர்த்தருடைய திட்டம் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்க, ஒரு வனாந்தரத்தின் பாதை கண்டிப்பாக இருக்கும். ஆபிரகாம் வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவார், ஈசாக்கு வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவார், யாக்கோபு வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவார், இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தை கிராஸ் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு வர எலியா, எலிசா, தாவீது, அதற்கு பிறகு வர இயேசு கிறிஸ்து, யோவான் ஸ்நானகன், பவுல் வரைக்கும் வனாந்தரத்துக்கு போய்த்தான் வருவாங்க. வனாந்தரம் என்பது, சிலுவையின் அனுபவம் என்பது உன்னை சாகடிக்கிற இடம் அல்ல, உன்னை உயர்த்துகிற இடம்.
உன்னை கர்த்தர் உருவாக்குற இடம். எதுக்கு சிலுவையில கொண்டு போய் அறையிறாரு? ஆண்டவரே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் செத்துட்டேன் ஆண்டவரே, நீங்க தான் உயிரோட இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை உன் வாயில வர வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை சிலுவையில் கொண்டு போயிருக்கிறார். பல நேரங்கள் அந்த சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி நீங்க இருப்பீங்க உள்ள. என்ன நீங்க இருப்பீங்க தெரியுமா? நான் நல்லா பாடுவேன், நான் வர்ஷிப் பண்ணா நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க வர்ஷிப்ல ஆவியானவர் இறங்குறார். நான் கீபோர்டு போட்டா அத்தனை பேரும் சொல்லுவாங்க பிரசன்ஸ் இருக்கு. நான் பிரசங்கம் பண்ணா 10 பேர் ரட்சிக்கப்படாம போவே மாட்டாங்க. நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன்னா அவங்க கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க. ஓ அப்படியா, நீயா? அட்ரா சிலுவையில் தூக்கி அடிச்சு மாட்டின பிறகு சொல்லுவான், நான் அல்ல கிறிஸ்துவே, நான் இல்லை, என் பிரசங்கத்துல ஒரு பேரும் ரட்சிக்கப்பட மாட்டான், இயேசுநாதர்னால ரட்சிக்கப்பட்டான். நான் வாசிக்கிற கீபோர்டில் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, கிறிஸ்துவின் மகிமை அங்கே இருக்கிறது. நான் பாடினா ஒன்றும் நடக்காதுங்க, இயேசுவோட கிருபை இருந்ததுனால தான் அது நடந்துச்சுன்னு உன் வாயில சொல்ற வரைக்கும் கர்த்தர் உன்னை சிலுவையில் அறையத்தான் செய்வார். உன் மாம்சம் சாகணும், நாங்கிற எண்ணம் போகணும். சிலருக்கு கொஞ்சம் படிச்சு முடிச்சு அந்த பேருக்கு பின்னாடி 2 டிகிரின்னு போட்ட உடனே ஒரு கொம்பு முளைக்கும். எங்க ஃபேமிலியிலேயே நான் தான் ரொம்ப படிச்சிருக்கேன். அப்படியா? நீ தான் நடுத்தரில் நிற்க போற ஆளுன்னு அர்த்தம். சி, இந்த ஆள் மெசேஜுக்கு வராமே இருந்திருக்கலாம் போல, ஒரு வார்த்தையும் நல்லா பேச மாட்டேங்கிறானே. இல்லை, நிஜம், உண்மை. நீங்க படிப்பு நான் தான் சொல்லி பாருங்களேன், உன்னை விட குறைவா படிச்ச ஒருத்தங்கிட்ட உன்னை வேலைக்கு அனுப்புவார். அதை விட கொடுமை என்னன்னா, உன்னை பைத்தியக்காரங்கிட்ட வேலைக்கு அனுப்பிடுவார். நீங்க நினைப்பீங்க, சி இவங்கிட்டயா நம்ம இருக்கோம், இந்த வயலுக்கு ஒன்றும் தெரியல, கர்த்தரே பிடிச்சி கொடுத்துருவார். அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லுவோம், நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழுகிறார். என் படிப்பை வச்சு ஒரு மண்ணங்கட்டியும் இல்லைங்க. நான் அதான் சொல்லுவேன், யாரெல்லாம் நான் பெரிய மெக்கானிக், நான் பெரிய எலக்ட்ரிஷியன், நான் பெரிய டெக்னீஷியன், நான் அப்படி பிரித்து அப்படி மாட்டுவேன் அப்படிங்கிறனோ அவனெல்லாம் சவுதி அரேபியா கொடுத்துடணும். ஏன் சவுதி அரேபியான்னு கேட்குறீங்களா? அங்கே இருக்கிற அத்தனை அரேபியா ஓனரும் லூசு பயிலுவோம், எல்லாம் லூசுங்க. ஒரு பயலுக்கும் படிப்பறிவு இருக்காது, பைத்தியக்காரத்தனமாக பேசுவான். அவங்ககிட்ட அந்த அறிவாளி போய் மாட்டிப்பான். நீங்கள் ஒரு அறிவாளிகிட்ட கூட வேலை செய்யலாம், லூசுக்கிட்ட வேலை செய்ய முடியாது. நிஜம் நான் சொல்கிறது. பஞ்சாபில் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்துறீங்களா, இந்த சர்தார்ஜி ஜோக்குன்னெலாம் சொல்லுவாங்க. இந்த சர்தார்ஜிங்க அறிவே இருக்காதும்பாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நடந்த ஒரு சம்பவம். டெல்லியில் நான் இருக்கும்போது நடந்தது ஒரு சம்பவம். என் ஃப்ரெண்டோடைய ஆஃபீஸில் அவன் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறான். அவர் இந்த சர்தார்ஜிக்கார் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவர். அவருக்கு 24 hours அவர் கம்ப்யூட்டர் ஓடிக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருப்பார். ஷேர் இறங்குதா ஏறுதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆள். ஒரு நாள் காலையில் ஃபோன் பண்ணுறாரு, என் கம்ப்யூட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது, உடனே வா அப்படின்னு திட்டுறாரு. சரி, என் ஃப்ரெண்டு போகிறான், வேகமாக புறப்பட்டு காலங்கத்தால் 7:30 மணிக்கு போகிறான். புறப்பட்டு போனால் பாரு, தட்டி தட்டி பார்க்குறாரு, ஒன்றுமே வர மாட்டேது கம்ப்யூட்டரில். இவனும் பார்க்குறான், தட்டினா ஒன்றும் வரல. திட்டுறாரு அவனை, உனக்கு அறிவு இருக்கா பாரு, கீபோர்டு தட்டுறாரு, கம்ப்யூட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்புறமா போய் பார்த்தா இந்த கம்ப்யூட்டருடைய கீபோர்டை வச்சு இதுக்கு தட்டிக்கிட்டு இருக்கான். அதை இவனும் பார்க்கல, தட்டிட்டு இப்படி திரும்பினா இங்கே ஆப்ரேட் ஆகுது. இவன் கேட்டானா, சார் இந்த கீபோர்டு இதுக்குரியது, இதுக்குரிய கீபோர்டு இங்கே இருக்குது, இதை தட்டுங்கன்னு. இதை தட்டினா அடுத்து என்ன சொல்லியிருக்கணும்? சாரி தானே சொல்லியிருக்கணும், நீ ஏன் மாற்றி வச்ச இங்கன்னு கேட்டானா. இந்த லூசுக்கிட்ட வேலை செய்ய முடியும்? ஆனால் கர்த்தர் அவங்ககிட்ட தான் நம்மளை கொடுப்பார். அவங்க அந்த மாதிரி ஆள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிருவார். அப்படி சிலுவையில் நிற்கும் போது, நான் அல்ல ஆண்டவரே, இனி கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறார். என் படிப்பு, என் குரல், என்னுடைய கீபோர்டு, என்னுடைய ஒர்ஷிப் திறமை, என்னுடைய பிரசங்க திறமை, என் ஞானம், என் அறிவு, நான் பைபிள் காலேஜ் முடித்தது, நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்தது, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை ஆண்டவரே, நீர் எனக்குள் பிழைத்திருக்கிறீர். ஆகவே தான் நான் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறேன். நான் சாகணும், அவர் வாழணும். அந்த சிலுவையில் இருக்கிற அனுபவம் அதுதாங்க. உனக்குள்ள எதெல்லாம் மேன்மையா இருக்குது, எதெல்லாம் பெருமையா இருக்குது. சிலருக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா, நடந்த ஒரு சம்பவம். ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அந்த வீட்டில் சமைக்கிற அம்மாவை அவ்வளோ புகழ்ச்சி, எல்லாரும் அப்படி சமைப்பாங்கன்ட்டு. முதல் நாள் போய் நாங்கள் சாப்பிட்டோம். உண்மையிலே பயங்கரமான டேஸ்ட், அவங்க சமைச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு.
அம்மாவுக்கு உடனே எனக்கு இந்த அம்மாவுக்கு நம்ம என்ன செய்யணும், நாளைக்கு தனியாக மீன் வாங்கி கொடுத்து நமக்குன்னு செய்ய சொல்லணும், நம்ம சகோதரர்களுக்கு மாத்திரம் செய்ய சொல்லணும், அவங்க கையால் நம்ம நல்லா சாப்பிடணும், நல்ல டேஸ்ட்டு, இப்படி சாப்பிட்டது இல்லையேன்னு மீனையும் வாங்கியாச்சு. காலையில் 7 மணிக்கு நானே போய் மீனெல்லாம் வாங்கி சகோதரர்கள் கொடுத்துட்டு சகோதரர்கிட்டலாம் சொல்லிட்டேன், மார்னிங் ஃபாஸ்டிங், மத்தியானம் தான் சாப்பிட்றோம், ஏன்னா நல்ல சமையல் வருது. அவங்களும் செஞ்சு வச்சுட்டு சொன்னாங்க, பிரதர் நாங்கள் ஜபத்துக்கு போகிறோம், அதனால் நீங்களே போட்டு சாப்பிட்டுங்கன்ட்டு போயிட்டாங்க. எல்லாம் உட்காந்து 3 பேரும் சுற்றி உட்காந்து எடுத்து போடுறோம். அவங்க ஜபத்துக்கு போன அவசரத்தில் பொரிச்ச மீனில் உப்பு போடாமல் போயிட்டாங்க. குழம்பு மீனில் போடாட்டியும் குழம்புல உப்பு போட்டுடலாம், பொரிச்ச மீனில் என்ன செய்வீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. 3 கிலோ மீன். ஆண்டவர் சொன்னார், அந்த அம்மாவை சமைச்சிச்சு, உனக்கு நான் கொடுத்தேன், நீ எப்பவும் என்னத்தான் நோக்கணும், நீ ஆளை நோக்கினா இதான் நடக்கும். சில நேரங்களில் நம்ம இப்படி தான் செய்வோம், அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. அங்கே போன ஆண்டவர் சொல்வார், நான் நினச்சேன்னா எங்கே வேணாலும் எதை வேணாலும் கை வைப்பேன். எப்பவும் உனக்குள்ள ஒரு மைண்ட் இருக்கணும், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், நான் அல்ல, கிறிஸ்து தான். எந்த சூழ்நிலையும் இதை மட்டும் மறக்கவே கூடாது. பணம் வந்தபோது மறக்கக்கூடாது, வீடு வந்தபோது மறக்கக்கூடாது. நல்லா மார்பிள் போட்டு வீடை கட்டி உள்ள பாடிக்கட்டு வச்சு மேலே 2 ரூமு கீழே 2 ரூமு போட்டவுடனே என் ஃபேமிலியில் நான் தானினா பூமி எத்திச்சில முதல்ல உன் வீடு தான் விழும். இவங்க இந்த அல்லேலூயா காரணம் என்ன தெரியுமா, உழுந்துடக்கூடாது ஆண்டவரே, அல்லேலூயா உழுந்துடக்கூடாது, நாங்கள் தான் அது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. சிலருக்குலாம் அது ஒரு பெருமை, எங்கள் சொந்தக்காரங்கள் வீடுலேயே எங்கள் வீடு தான் பெருசு. சிலர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதுவும் கன்னியாகுமரியில் நல்லாவே சொல்லுவாங்க, எங்கள் அக்கா தங்கச்சிங்க 3 பேர், அதில் என் வீடு தான் பெருசு, அப்போ ஃபஸ்ட்டு விழும். எங்கள் வீட்டில் இருக்கிற கார் தான் காஸ்ட்லி, முதல்ல ரிப்பேர் ஆகும். அப்படின்னா என்ன செய்யணும், கர்த்தர் வீடு கொடுத்தாரா, நான் அல்ல, கிறிஸ்துவின் கிருபையினாலே ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். ஆடு மேய்க்கும் போதும் என்னோட ஆண்டவர் இருந்தார், ராஜாவா இருக்கும் போதும் ஆடு இருந்தார், அதனால தான் ராஜ்யபாரம் கடைசி வரைக்கும் நின்னது. அவன் சொல்றான், ஆடுகளுக்கு பின்னால் இருந்த என்னை கர்த்தர் ராஜாவாக மாத்தினார், இதை அல்ல இதை காட்டிலும் இன்னும் கீழான நிலைமைக்கு போய் என் தேவனை நான் ஆராதிப்பேன். அந்த எண்ணம் தான் அவனை காப்பாத்துச்சு. உன்னை சிலுவையில் அறையாம உனக்குள் மேன்மை வரவே வராது.